தேவனை புறக்கணித்து தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து வாழுகின்ற உலகத்தில் தேவனோடு கூட எப்படி நெருங்கி சஞ்சரித்து அவரோடு கூட நடப்பது என்பதை பற்றி ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இது இன்னைக்கு நம்ம அதனுடைய 6வது பகுதியை நாம் படிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார், எப்படி மகிமையாய் அவர் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நாம் தேவனோடு நடப்பதற்கு மிக அவசியமான காரியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாமும் ஏனோக்கை போல நடக்கணும்னு சொன்னால் நமக்கு மிக முக்கியமான தேவை என்ன என்பதை குறித்து, அதனுடைய அவசியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவனுடைய பலன் இல்லாமல் அல்லது கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்காமல், கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் நாம் ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏனோக்கை போல நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ நாம இதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் தேவனோடு நெருங்கிய ஒரு உறவை நான் வைத்து கொள்ள வேண்டுமானால், தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவிலே நான் நிற்க வேண்டுமானால், கிறிஸ்து என்னுடைய அஸ்திபாரமா என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னுடைய அஸ்திபாரமா இருந்தால் நான் உண்மையாகவே தேவனோடு என்ன பண்ண முடியும், நெருக்கமான ஒரு உறவை நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய பலனாக இருக்கிறார், நம்முடைய நீதியாக இருக்கிறார், நம்முடைய ஞானமாக இருக்கிறார். எல்லாம் நமக்கு எல்லாமே கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, சேரவே முடியாது. கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கூட பலியின் மூலம்தான் என்ன பண்ணாங்க, தேவனிடத்தில் சேர்ந்தார்கள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிம்பாலிக். அது எதை குறிக்கிறது, அது ஒரு நிழலாட்டமாக கிறிஸ்துவை அது காண்பிக்கிறது. நான் பாவி, என்னுடைய பாவத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. என் பாவத்தை என்னால் தீர்க்க முடியாது, என் பலனை கொண்டு தீர்க்க முடியாது. ஆகவே எனக்கு ரத்தம் அவசியம். ரத்தம் சிந்த இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆகவே கிறிஸ்துவின் மூலம்தான் அவர்களும் என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களும் கூட தேவனிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பதற்கு கிறிஸ்துவை அவர்கள் என்ன பண்ணாங்க, சார்ந்து கொண்டார்கள். ஏன்னா நம்முடைய சுபாவம், நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட், நம்ம இயற்கை எப்படி இருக்குன்னா, நம்முடைய தாய், பரிசுத்த வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ ஒருத்தரும் தேவனை சரியா புரிந்து கொள்ள முடியாது, சரியா அறிய முடியாது. தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை கிறிஸ்து இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வைத்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் எபேசியர் 2:1 நம்ம வாசிக்கிறோம், எல்லா ஆவிக்குரிய ரீதியில் எப்படி ஆயிட்டாங்கன்னா மரித்தவர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாம எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பாவத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் மரித்தவர்களாய் போனார்கள். அதுதான் எபேசியர் 2 வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ மனுஷனுடைய பேசிக் கண்டிஷன் என்ன, மனிதனுடைய அடிப்படை நிலைமை என்னன்னா, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா மரித்து போய்விட்டது. மரித்து போனவனால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தன் சரீர பிரகாரம் மரிச்சிட்டான், சரீர பிரகாரம் மரித்தவனை நீங்க பார்த்தீங்கன்னா அவனால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஆவியில மரித்தவன் ஆவிக்குரிய ரீதியில என்ன பண்ண முடியாதுன்னா எதையும் செய்ய தகுதியற்றவனா, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் ஆவியில என்ன பண்ணிட்டான், மரித்து விட்டான். இப்போ லாசரு செத்துட்டான், அவனை கல்லறையில் வைத்து விட்டார்கள். கல்லறையில் வைத்து என்ன பண்ணாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. லாசருடைய நிலைமை, அவன் எதுவுமே செயல்பட முடியாது, இஸ் டெட். அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கையே முடிந்தது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவனால் செயலாற்ற முடியல. அது மாதிரி தான் இன்னைக்கு லாசருவை போல தான் அநேகர் என்ன பண்ணிட்டோம், ஆதாமின் வழியாய் வந்த அத்தனை பேரும் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் என்ன பண்ணிட்டோம், ஆவிக்குரிய ஆவியில மரித்தவர்களாக இருந்தோம்.
எப்படி இயேசு லாசருவின் கல்லறையில போய் நின்று மரித்த ஒரு மனிதனை அவனை எழுப்பின போது அவன் வந்து என்ன பண்ணான், உள்ள இருந்து வந்தான் பாருங்க, அவனால் நடக்க முடிஞ்சது, அவன் வெளியே வர முடிஞ்சது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு இல்லாவிட்டால் நாம ஆவிக்குரிய நிலையில உயிர்ப்பிக்கப்பட முடியாது. ஆவியில நம்மளால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்து மாத்திரமே நமக்கு என்னவா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறார். கிறிஸ்து நம்மை ஆவியில் என்ன பண்ணுகிறார், உயிர்ப்பிக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். இன்னைக்கு நிறைய பேரால ஏன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து, ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு 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 பயணம். ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவது, இந்த உலகத்தில் பயணிப்பது, ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்வது. அப்போ ஆண்டவரோடு சேர்ந்து வாழணும்னு சொன்னா நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட போறதுக்கான தகுதி எனக்கு வேணும். நான் ஆண்டவரிடத்தில் போய் சேருவதற்கு நான் போய் எனக்கு ஒரு தகுதி வேணும். ஏன்னா நான் பாவத்தோடு அவரிடத்துல போக முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுகிறார், அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து பிதாவினுடைய சமூகத்தில் நமக்காய் பரிந்து பேசுவதனாலே நாம் என்ன பண்ண முடியும், பிதா தேவனிடத்தில் சேர முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு புதிராகவே இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதே வந்து எபேசியர் 5:8 எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், ஆமேன், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ள என்ன ஆயிட்டீங்க, வெளிச்சமாயிட்டீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்தகாரமாக இருந்தீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதை பற்றி ஒன்றும் தெரியாது. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தோம். நம்முடைய உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்தோம். இப்பொழுதோ ஆவியில் என்ன பண்ணியிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டபடினால இனி நான் மாம்சத்தின்படியோ என் மனம் சொல்லுகிறபடியோ அல்ல, ஆவியின்படி நடக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், மாறுகிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள என்ன பண்ணுது, வந்து விடுகிறது. ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அவருக்கு பாவம் அவருக்கு என்ன பண்ணாது, பாவத்தை அவர் வெறுக்கிறார். அப்போ பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்யும்போது நாம் நியாய தீர்ப்புக்கு உட்படுகிறோம், நியாய தீர்ப்புக்கு உள்ளாகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, இது வாழ முடியலை. நிறைய பேரால் வாழ முடியலை. ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறபடி முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை என்னவா இருந்தது, அந்தகாரமாக இருந்தது. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்போ நமக்கு வந்து லைட் இருக்குது. தாவீது சொல்கிற மாதிரி, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நான் எப்படி வாழணுன்றதை இந்த வசனம் எனக்கு சொல்லுது. முன்னாடி எனக்கு வசனமே தெரியாது, என் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன், என் மனம் போகிற போக்கில் வாழ்ந்தேன், உலகம் எனக்கு சொல்லுகிறபடி வாழ்ந்தேன், உலக போக்கில் வாழ்ந்தேன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தேன். இப்பொழுதோ நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என் ஆவியில் நான் வந்து ஒரு விழிப்படைந்திருக்கிறேன், எனக்கு இப்பொழுது ஒரு வெளிச்சம் இருக்கிறது. எல்லாரும் மாதிரி நான் நடக்க மாட்டேன், நான் அந்தகாரத்தில் நடக்க மாட்டேன், நான் பாவத்தில் வாழ மாட்டேன். நான் எப்படி நடப்பேன், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடப்பேன். ஏன்னா முற்காலத்தில் நான் அந்தகாரமாக இருந்தேன், என் இஷ்டப்படி வாழ்ந்தேன், என் மனம் போன போக்கில் போனேன், உலகம் என்ன செய்யுதோ அதை செய்தேன், எனக்கு உலகம்தான் பாடமாக இருந்தது. இப்பொழுதோ என் முன்னால் ஆண்டவர் நிற்கிறார், அவருடைய வார்த்தை என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது, அவருடைய வசனம் என்னை என்ன பண்ணுகிறது, உணர்த்துகிறது, அவருடைய வசனம் எனக்கு என்ன பண்ணுது, ஆலோசனையை தருகிறது. அவைகள் எத்தனை அருமையான ஆலோசனைகள். தாவீது சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ இந்த வசனம் என்ன என்ன பண்ணுது, ஆளுகை செய்கிறது. வசனம் என்ன பண்ணுகிறது, நடத்துகிறது. லேவியராம புஸ்தகம் 26 அதிகாரம் 21 வசனம்.
லேவியராமம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எதிர்த்து நடப்பீர்களானால் வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல். இதெல்லாம் நமக்கு என்னதுன்னா, இது ஏன் செவி கொடுக்க மனதில்லைன்னு சொன்னால், அவங்க ஆத்துமா குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமா பாவத்தினால பிளைண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காது இருந்தும் கேட்காதவங்களாக தான் இருக்கிறாங்க, கண் இருந்தும் காணாதவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இப்படி நடப்பீர்களானால், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால், நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையான வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. இது மாறாது. நல்லா புரிஞ்சுங்க, தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஏதோ கிருபையில் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உலகத்தை பார்க்குறோம். உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க, எவ்வளோ அக்கறம் பண்ணுறாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால நம்ம கூட ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம்? எல்லா பாவமும் செய்தோம், எல்லாரும் மாதிரி இருந்தோம், தேவ மகிமையற்றலாக இருந்தோம். நல்ல வேலை, ஆண்டவர் தம்முடைய கிருபையினால நமக்கு என்ன பண்ணாருன்னா, சில காலங்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நம்ம மேலே கிருபையாக இருந்தார். நாம் நிர்மூலமாகாது இருந்தோம். நாம் நிர்மூலமாகாது இருப்பது, நாம் நிர்மூலமாகாது இருந்தது அவருடைய கிருபை. இன்றைக்கும் நிறைய பேரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பாவம் பண்ணுறேன், நான் தப்பு பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, அதனால் இன்னும் நான் பாவம் பண்ணுவேன், அப்படி தான் போகிறாங்க. அது கிருபைன்னு அவங்களுக்கு தெரியலை. இதுதான் பொதுவான கிருபை. பொதுவான கிருபைன்னா, உலகத்தில் எல்லா மனிதருக்கும் தேவன் சில காலத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். இப்போ கூட இந்த வசனம் உங்களுக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், தேவன் உங்களுக்கு உணர்வை கொடுக்கிறார், தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறார். பாவத்துக்கான தண்டனை உண்டு, ஏழத்தனையாய் உங்களுக்கு பாவத்துக்கான தண்டனை உண்டு. நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் அவரை எதிர்த்து நடப்பீர்களானால், அவர் சொல்லுகிறார், பாவங்களுக்கு தக்க இன்னும் 7 வாதை உங்கள் மேல் வரப்பண்ணி. வரும், ஆனால் என்னன்னா உடனே வராது. அதான் பிரசங்கில வாசிக்கிறோம், பாவியினுடைய பாவத்துக்கான தண்டனை உடனே வராதனால அவன் இருதயம் இன்னும் பாவத்தை செய்ய என்ன பண்ணுது? துணிகரம் கொள்ளுகிறது. அவங்களுக்கு புரியலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிருபை கொடுத்துருக்கிறாரு, நம்ம உணர்ன்ற உணர்வற்று போயிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கி இருக்குது, ஆவிக்குரிய செவிகள் மந்தமா இருக்குது, அவங்களுக்கு வரப்போறது தெரியல. நியாய தீர்ப்பு உடனே வராது, ஆனா நிச்சயம் வரும். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் கிருபையா இருந்தார். நோவாவின் மூலம் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒருத்தன் கூட கேட்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் உடனே நியாயம் தீர்க்கல, வெயிட் பண்ணாரு. 120 வருடம் நீதியை நோவா என்ன பண்றாரு? பிரசங்கித்தார். ஒருத்தன் கூட கேட்கறதுக்கு மனசு இல்லை, ஒருத்தன் கூட புரியல. ஆனா பிரச்சனை வந்த பிறகுதான் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, நாம தேவனுடைய பிள்ளைகள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். இன்னைக்கு நாம பண்ற பாவம், நாம பண்ற அக்கிரமம், நாம பண்ற அநியாயம், நாம பண்ற தப்புகளாம் தண்டனை வரலன்னு சொன்னா, தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். ஆனா இது நீடித்து போகாது. இது நிச்சயமா ஒரு நாள் நமக்கு என்ன பண்ணும்? அதனுடைய பலனை கொண்டு வரும். பாவம் அதன் விளைவுகளை கொண்டு வரும். நிறைய பேர் ஆண்டவர் ரொம்ப அன்பானவர், இரக்கம் உள்ளவர். உண்மைதான், இதையே பேசின்னு இருப்பாங்க. தேவன் ரொம்ப அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், உன் மேல அவர் இரக்கமா இருக்கிறார். ஓகே, ஆனா நீதி உள்ளவரும் கூட அவர். அவர் பாவியை அப்படியே விட்டுறவர் கிடையாது. பாவத்தை அவர் பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் வரும். உடனே உணர்ந்து மனம் திரும்பிட்டா, ஒருவேளை தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, நான் என் பாவத்துக்கான தண்டனை எனக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, நான் அவமாய் போகாதபடி என்னை மட்டாய் தண்டிங்க. நல்லா புரிஞ்சுங்க,
ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாயிடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு சேர்ந்து நடக்கணும்னா முதல்ல பாவத்தை குறித்த ஒரு உணர்வு, புரிதல் வரணும். பாவம் செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கின்னு இருப்பார் நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள் அதனுடைய விளைவுகள் வரும். இன்னைக்கு வரல, போன வருஷம் வரல, இந்த வருஷமும் வரல, இனி வரப்போகிற ஒரு 10 வருஷமும் வரலன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வரப்போகிற வருஷத்தில் என்னைக்கும் ஒரு நாள் இது நடக்கும். எப்படியோ நம்மளை தாக்கும். பாவம் ஒரு பாம்பு மாதிரி, அது கூட விளையாடாத. அது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணும்? கடிக்கும். நீதிமொழிகளில் வாசிக்கிறது போல அது விரியனை போல உன்னை தீண்டும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு மதுபானம் தங்கி இருக்கும் இடத்தில் தரித்திருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும். அது மட்டும் பாவம் இல்லைங்க, அதுக்கு மட்டும் பலன் இல்லைங்க. செய்கிற எல்லா பாவத்துக்கும் தண்டனை உண்டு. ஆகவேதான் தேவனோடு நம்ம நடக்கணும்னா முதல்ல பாவங்களை மறைக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒப்புரவாகி முதல்ல புரிந்து கொள்ளணும், தேவன் பாவத்தை அப்படியே விட்டுறவர் கிடையாது. பாவத்தை கண்டுக்காம விடுற தேவன் கிடையாது. நீதி உள்ளவர். அவர் நிச்சயமா பாவத்தை பொறுக்க மாட்டார், சகிக்க மாட்டார். பாவி தன்னுடைய பாவத்தில் வாழ்வதே அவர் விரும்புறதில்லை. இன்னைக்கு நிறைய ஜனங்க ஆண்டவரை மறுதலித்து, ஆண்டவரை எனக்கு வாழ்க்கையில் வேணாம், நான் எனக்கு உலகம்தான் வேணும்னு சொல்லி உலகத்தின் பின்னால் என்ன பண்றாங்க? ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்துல தான் ஏனோக்கு தேவனை தேடிக்கொண்டிருந்தான், தேவனோடு நடந்தான். இன்னைக்கு அப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவனை மறுதலித்து, தேவனை புறக்கணித்து, சும்மா பேருக்குனா கிறிஸ்தவர்கள், பேருக்குனா ஆலயத்துக்கு வருவாங்க, செய்யறதெல்லாம் அநியாயம், செய்யறதெல்லாம் அக்கிரமம், பண்றதெல்லாம் தப்பு. ஆனா ஆண்டவர் கண்டுக்காம இருப்பாரு. ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்க ஆபத்து சூறாவளியை போல வரும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், உன்னுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். பிரச்சனை வரும். பாவத்திலே கண்டினியூ பண்ணா அந்த பாவத்துக்கு விளைவுகள் உண்டு. ஒரு மனிதனும் பாவத்தில் வாழ்வதை தேவன் விரும்பல. பாவத்தை வெறுத்து, பாவத்தை ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் லேவியராகமம் 26:21 சொல்லுது, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு செவி கொடுக்குறீங்க? இந்த வார்த்தை நான் பேசுறேன், ஆண்டவருக்கு செவி கொடுக்குறீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்களா? உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு, உங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற செயல்களை விட்டு, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நிறுத்தி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ சொன்னார், நீங்க என் பிள்ளைங்க, நீங்க இப்படி நடக்கக்கூடாது, நீங்க இந்த உன்னை சுற்றில இருக்கிற புறஜாதிகள் நடக்கிற பிரகாரமா நடக்காதீங்க, எவ்வளவோ சொன்னார். ஒருத்தர் கூட கேட்கல. அது ஒன்றும் இல்லை, அது அப்படி செய்துட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ரொம்ப பொறுமை உள்ளவர். அவர் உடனே தண்டிக்கிறவர் அல்ல, ஆனால் தண்டிப்பார். உடனே தண்டிக்க மாட்டார், ஆனால் தண்டனை நிச்சயமே உண்டு. அவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுப்பார், மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார், உணர்த்துவார். ஒருவேளை இன்னைக்கு கேட்குற இந்த செய்தி கூட உங்களை உணர்த்துறதா கூட இருக்கலாம். உங்களை உணர்த்துவார், உங்களுக்கு சொல்லுவார், இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி நடக்காதீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் எப்படி போகுது? அவங்க மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வேணா வாழலாம் நினைக்கிறாங்க, என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு ஒன்றும் நடக்கல, நாங்கள் நல்லா இருக்கிறோம் நினைக்கிறாங்க. ஆபத்து சூறாவளியை போல வரும். பாவத்தினுடைய பலன் மிகுந்த ஒரு உக்கிரத்தோடு வரும். அப்போ நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்வார், நான் கூப்பிடும் போது நீ செவி கொடுக்காம போனல, நீ கூப்பிடும் போது நான் செவி கொடுக்க மாட்டேன்டுவார். அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், பாவத்தோடு காம்ப்ரமைஸே கிடையாது. மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். இனி அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் தொடர மாட்டேன் என்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? இல்லை, நாங்கள் அப்படிதான் வாழ்வோம், தொடர்ந்து வாழ்ந்தாங்க. தேவனுடைய கோபாக்கினை வந்தது, எல்லாரும் அழிந்து போனாங்க, ஒரு குடும்பத்தை தவிர. யோனாவினுடைய காலத்தில் பாருங்க, யோனாவின் காலத்தில் இதே மாதிரி நினைவேன் பட்டத்தார் பயங்கரமா பாவத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க மனம் போன போக்கில் இருந்தாங்க. அரசன் முதல் எல்லாரும் பாவம் செய்தாங்க. தேவன் அந்த ஊரையே அழிக்க பிளான் பண்ணிட்டாரு. தீர்க்கதரிசியாகி யோனாவை என்ன பண்றாரு? அந்த ஊருக்கு அனுப்புறாரு. யோனா அவருக்கு 2 ஆண்டவருடைய கேரக்டர் புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் பாவத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஆனா அதே நேரத்தில் ஜனங்க மனம் திரும்பிட்டா உடனே இறங்கிடுவாரு. இப்படி நடக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு?
கூலி கொடுத்து ஆண்டவர் சொன்னதை நினைவுக்கு போகாமல் தரிசிச்சுக்கு ஓடி போகிறார். அவனை கொண்டு வந்து அந்த நினைவே மக்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து பேசின உடனே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. யோனாவின் காலத்தில் ஜனங்கள் உணர ஆரம்பித்தார்கள். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் உணரவில்லை. இன்னைக்கு சொல்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா இது ஒவ்வொரு காலத்திலும் நடக்கிற ஒரு காலம். எல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி வாழுறாங்க, அவங்க மனம் போன போக்கில் போகிறாங்க, செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா செய்கிறதுக்கான தண்டனை வரலையே. அவங்க வாழ்க்கை இப்படியே போகணும்னு நினைக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் ஆபத்து வரும்போது நீங்கள் கத்தி கதறினா கூட ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் தாவீதை போல ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் அவமாய் போகாதபடி என்னை மட்டாய் தண்டிங்க. ஆனால் தண்டனை உண்டு. இரக்கமுள்ள தேவன் தான், அன்புள்ள தேவன் தான். ஆனால் அதனால தான் இவ்வளோ நேரம் உன்னை பொறுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இவ்வளோ நேரம் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நிறைய முறை உங்ககிட்ட பேசியிருக்கிறார், உன்னை உணர்த்தி இருக்கிறார். நீ உணராமல், அவருக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், அவரை விட்டு விலகி, அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவரை விட்டு விலகின்னு அர்த்தம். அவருக்கு பிடிக்காத செய்தால் நீங்கள் தனியாக போயிடுவீங்க. அவர் உங்களை விட்டு போயிடுவார். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழணும், சாட்சியாக இருக்கணும், சரி பண்ணிக்கணும் நம்முடைய தவறுகளை. ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற காரியங்கள் நம்ம அதை மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாற்றிக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அதன் பலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். கலாத்தியரில் வாசிக்கிறோம், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தீமைக்கென்று விதைக்கிறவன் தீமையா இருப்பான், நன்மைக்கென்று விதைக்கிறவன் நன்மையினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த உலகத்தில் அவன் ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ க்ளோஸ் வாக் வித் காட். ஏனோக்கு போல நடக்கணும்னா முதல்ல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை புரிஞ்சுக்கணும். என்னால் என் பலத்தை கொண்டு நடக்க முடியாது, நான் ஒரு கரப்டடாக இருக்கிறேன், நான் சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, இந்த உலகம் என்ன கரப்ட் பண்ணுது, என் ஃப்ளஷ் என்ன கரப்ட் பண்ணுது, இடையில பிசாசு வேற என்ன பண்ணுறான், தூண்டுகிறான். நான் மிகவும் கவனமாக இருக்கணும். அதற்கு எனக்கு ரட்சகர் தேவை, இயேசு தேவை. அவரோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவரோடு ஒரு நெருங்கிய உறவு. ஹல்லேலூயா. அவரிடத்தில் சேருவது, அவரை பற்றி கொள்வது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றார். பவுலுக்கு தரிசனமான உடனே பவுலுடைய மேண்டேட்டரி என்னது, பவுலுடைய வேலை என்ன, பவுலை எதை செய்யும்படி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார், பவுலை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டுகிறார்? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவது ரொம்ப அவசியம். இன்னைக்கும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றவங்க பாவத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசித்தா பாவத்தை விட்டு என்ன பண்ணணும், வெளியே வரணும். ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வராது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப ஆண்டவர் தெளிவா சொல்றார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். நல்லா புரிஞ்சுங்க, அவரை பற்றும் விசுவாசம். ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல், ஆண்டவரை பற்றி கொள்வது, ஆண்டவரை சார்ந்து கொள்வது. அவர் இல்லாம என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, பலன் அடைய முடியாது. அவர் இல்லாம என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழவே முடியாது. அவரோ தேவனோடு நான் நெருக்கம் கொள்ள முடியாது. அப்ப இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும்.
பாவ மன்னிப்பு பெற்றவொன்னு என்ன ஆயிடுறாங்களாம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தில், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகள, கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் மகிமையான ஒரு சபையாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிற வேலையை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு மீது விசுவாசம் வைத்த பிறகு பாவத்தை விரும்பக்கூடாது, பாவத்துக்கு பின்னால ஓடக்கூடாது, உலக மனிதர்களைப் போல வாழக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்து விட்டால் நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன், அவரை பின்பற்றுவது என்னது? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பது. எல்லாரும் வாழுகிற மாதிரி வாழ்வதல்ல, மெஜாரிட்டியான மக்களை பின்பற்றுவதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து பரிசுத்தமாக்கப்பட்டு அதற்குரிய பலனை பெறும்படியாக, சாத்தானுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், இருளின் பிள்ளைகளாக வாழக்கூடாது. முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன் இது சொல்ல வேண்டியதா இருக்குது? ஏன்னா வெளிச்சத்தின் பிள்ளையாயிட்ட பிறகு அந்தகாரத்தின் கிரியைகளை செய்யக்கூடாது. ஆவிக்குரிய கனிகள் மிக மிக அவசியம். ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்வது மிக மிக அவசியம். ஆண்டவரோடு க்ளோஸா நடப்பது மிக மிக அவசியம். ஆண்டவர் கூட நடக்கணும்னா அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தமா இருங்கள். நீ அசுத்தமா வாழ்ந்து கொண்டு ஆண்டவரோடு நீ எப்படி வாழ முடியும்? சேர முடியும்? சோ அவர்கள் இருளை விட்டு வெளிச்சத்தினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தேவனிடத்துக்கு திரும்புவது மிக மிக அவசியம். தேவனை சார்ந்து வாழ்வது மிக மிக அவசியம். இந்த நாட்களில் ஜெபம் என்பது என்னவா போச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட மளிகை சாமான் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உலக பிரகாரமான காரியங்களையே கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், உங்களுக்கு சாட்சியாக வாழணும், உங்களுக்கு பிரியமானதை என்ன பண்ணணும், நடக்கணும். எல்லாரும் ஆண்டவரே என்னை பார்க்கும் பொழுது நான் உம்முடைய பிள்ளை என்பது இந்த உலகம் அறிய வேண்டும். என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமா என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். எனக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் என்னெல்லாம் உலக பிரகார காரியங்களுக்கு அதெல்லாம் ஒழிய வேண்டும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கும்போது சின்ன சின்ன தப்புகள் பண்ணலாம், ஆனா வளரணும், அப்படியே இருக்கக்கூடாது. அதே பெருமை, அதே கசப்பு, அதே வைராக்கியம், அதே பகை, அதே விரோதம், அதே சண்டைகள், அதே மார்க்க பேதங்கள், அதே களியாட்டுகள், அதே பிரிவினைகள், இதெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் தயவுள்ளவருங்க, அவர் மன்னிக்கிறவர். அவர் உணரும் பொழுது டக்குன்னு மன்னிப்பார். தயவுள்ளவர்னு அர்த்தம், அவர் இரக்கப்படுகிறவர். உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கான பலன் வரப்போகுது. ஐயோ ஆண்டவரே, அது மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் நிறைய விஷயத்தில் உங்களை துக்கப்படுத்தியிருக்கிறேன், நான் சரியில்லாமல் இருந்திருக்கிறேன், அதுக்கான பலன் சில நேரங்களில் ரொம்ப சிவியராக வந்துடுமே, அது வரக்கூடாது ஆண்டவரே, நான் அவமாய் போகாதபடிக்கு. தாவீதை போல ஜெபம் பண்றோமா, நான் அவமாய் போகாதபடிக்கு என்ன பண்ணாதீங்க, மட்டாய் தண்டிங்க, என்னை தண்டிக்காதீங்க. அப்படி ஜெபம் பண்ணல, அப்படி ஜெபிக்கவே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் அவர் கண்டிப்பா பனிஷ் பண்ணுவாரு, தப்பு பண்ணா நான் கண்டிப்பா நம்மளை தண்டிப்பாரு. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கனா, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ மாட்டேன், நான் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டேன், உங்களோடு நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன்,
உங்களோடு நான் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். ஆகவே எல்லா பாவங்களையும் மன்னிங்க. நான் ஏற்கனவே செய்த அந்த பாவத்துக்கான தண்டனை நான் அவமாய் போகாதபடி என்ன அதிகமாக அடிக்காதீங்க, கொஞ்சமாக அடிங்க. இஸ்ரவேல் ஜனம் கூட பாருங்க 70 வருஷம் விட்டார். நல்ல வேலை 70 வருஷம். என்றென்றைக்கும் விட்டிருந்தாருன்னா கஷ்டம். மாற்றவே இல்லை. கண்டிப்பாக நீ அனுபவிச்சுதான் ஆகணும்ட்டார். நான் சொல்கிறேன் பாருங்க, பாவம் செய்தால் அதன் பலனை, அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அதனால தான் பாவத்தை விட்டு சீக்கிரமாக ஆண்டுகிட்ட வந்துடுங்க. பாவ வாழ்க்கையை வெறுத்து தள்ளுங்க. இப்போ சொல்கிறார் பாருங்க பேதுரு, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க, ஒழித்து விட்டு. எங்க விடுறோம்? தொடர்ந்து ஏதாவது அப்படியே ரகசியமாக செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். தெரிஞ்சிட்டா கஷ்டப்படுறோம், தெரியாத வரைக்கும் செய்துக்கினே இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாருடைய நெத்திலேயும் இந்த செல்போனில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுட்டு இருந்தாருன்னா, நீ செய்யும் போதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் நீ செய்த பாவம் வெளியே வருதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ கொடுமையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். தெரியலன்றதுனால நம்ம என்ன பண்ண செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீனை உள்ளே வச்சுக்கிறாரு, நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் நீ தப்பு பண்ணால் உனக்கு உணர்த்திக்கினே இருக்கும், நீ பண்ணது தப்பு, இதுக்கு தண்டனை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவம் அதன் விளைவுகளை கண்டிப்பாக கொண்டு வரும். நீ என்னென்ன பண்றியோ அதுக்கான விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த விதைக்கிறோம், விதைச்ச உடனே அறுக்கிறோம், விதைச்ச உடனே அறுக்க மாட்டோம். அதனால தான் நிறைய பேர் நிறைய விதைக்கிறாங்க. பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் வரல, நான் இப்படி தான் செய்கிறேன், நான் கிரிமினல் ஐடியா பண்ணி பாவம் பண்ணுறேன், நான் தெரியாமல் பாவம் பண்ணுறேன், இது யாருக்கும் தெரியாது, எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுப்பா. இந்த விவசாயம்லாம் சொல்லுவாங்க, 1 வருஷம் பயிர் இருக்குது, 6 மாதம் பயிர் இருக்குது, இப்போ 3 மாதம் பயிர் கூட வந்துருச்சா. அது மாதிரி தான் சில விஷயம் 3 மாதத்தில் தெரியும். பாவத்துக்கான தண்டனை 3 மாதத்தில் வரும். சில பாவங்களுக்கு தண்டனை 6 மாதத்தில் வரும். சில பாவத்துக்கு தண்டனை 1 வருஷத்தில் வரும். சிலது கொஞ்சம் லேட்டாக வரும். நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாயிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு இரக்கம் உண்டு. ஏதோ ஆண்டவர் இறக்கப்பட்டு உன்னை அதிகமாக தண்டிக்காம கம்மியாக தண்டிப்பார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதையே கண்டினியூ பண்ணுறோம் இல்லை, விடணும். ஆண்டவரோடு க்ளோஸாக நடக்கணும். ஏனோக்க போல வாழணும்னா நல்லா புரிஞ்சுங்க, பாவத்தை குறித்த ஒரு உணர்த்துதல் வரணும், பாவத்தை குறித்த ஒரு கன்வெக்ஷன் வரணும், ஒரு 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 குத்துதல் வரணும். ஒரு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பொல்லாத சந்ததியை விட்டு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் மாதிரி வாழாதீங்க. ஏனோக்க போல நீங்கள் க்ளோஸாக கர்த்தரோடு நடக்கணுமா? இப்போ பாருங்க, எல்லா விதமான துர்குணத்தையும், சகல விதமான கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வாஞ்சியா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லாததை செய்யாதீங்க. இதை செய்யாதன்னு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லுதா, அதை செய்யாதீங்க. இதை செய்யன்னு சொல்லுதா, அதை செய்யுங்க. அப்போ அது எதை நான் செய்யணும், எப்படி செய்யணும்? சில நேரங்களில் நம்முடைய மாம்சம் நம்ம தூண்டும், பிசாசு நம்மளை என்கரேஜ் பண்ணுவான். பரவாயில்ல, செய்ய, ஒன்றும் தப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இருளிலிருந்து ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகாரத்தினுடைய கிரியைகளை நாம் ஒழித்து விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அப்பதான் ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருக்க முடியும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நமக்குள்ள பகை இருக்காது, விரோதம் இருக்காது, போராமை இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, கசப்பு இருக்காது.
இன்னைக்கு சபை எப்படி ஆகி போச்சு, கிறிஸ்தவங்க எப்படி ஆயிட்டாங்க, பலவிதமான பிரிவினை, பலவிதமான கசப்பு, பலவிதமான வைராக்கியம், பலவிதமான பகைகள், விரோதங்கள் உள்ளுக்குள்ளே வைத்து அப்படி என்ன பண்றாங்க, மூடி வைக்கிறாங்க. அது ஒரு நாள் வெடித்து கொண்டு வெளியே வரும். பாவம் அதனுடைய விளைவுகளை செய்யும். ஆனா இயேசுவுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி எவர்கள் தேவனுக்கு முன்னால் நான் இருக்கிறேன், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது, இதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு விலகுகிறார்களோ அவங்க தான் ஏனோக்கை போல தேவனோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள முடியும். பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு ஏனோக்கை போல ஆண்டவரோடு நெருக்கமாய் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆண்டவரோடு நாம் நெருக்கமாய் இருக்க வேண்டுமானால் அவரை பற்றும் விசுவாசம், பரிசுத்தமாக்கப்படுதல், இருளை விட்டு வெளிச்சத்தினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு 36ஆம் அதிகாரம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை, நிறைய பேருடைய விருப்பம், நிறைய பேருடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்தே இருக்குது. உலகம் உலகம் உலகம், உலகமயமாக்கப்பட்ட மனசு. எசேக்கியேல் 36 26 27 2 வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருப்பாரானால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்க உங்களை உணர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீங்க பாட்டு உங்க இஷ்டப்படி வாழ மாட்டீங்க, உங்க விருப்பத்தை செய்ய மாட்டீங்க, மனம் போன போக்கில் போக மாட்டீங்க. உள்ள ஆவியானவர் இருந்தால், உங்களுக்கு நவமான இருதயம் கொடுக்கப்பட்டிருக்குமானால், கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு தசையான இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் நீங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்க, அந்தகாரத்திலே நடக்கிறவளா இருக்க மாட்டீர்கள். ஒளியின் பிள்ளைகளாய் நடப்பீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பீர்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படின்னா, இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொள்றோம், ஆனா செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யறேன்னு உங்களுக்கு தெரிந்தும் கூட, ஆவியானவர் உங்களை உணர்த்தியும் கூட, ஆவியானவர் உங்களுக்கு உணர்வை கொடுத்தும் கூட நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் உங்க சுய இஷ்டத்தின்படி நடப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். சும்மா போய் பாவத்தோட விளையாடாதீங்க. பாவம் பாவம் சொல்லி பாவத்தை செய்யாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்றது உங்க இருதயத்துக்கு தெரியும். ஏன்னா உங்க உள்ளம், உங்க இருதயம் எப்படிப்பட்டது, தசையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஆவியை உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார். உணர்த்தினாலும் கூட நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்லி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவினை துக்கப்படுத்தி வாழ்ந்தால் எப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியும்? சாபத்தை தான் வாங்கி வைத்துக் கொள்வோம். சாபம் தான் நம்ம மேலே வந்து சேரும். அப்போ நல்லா புரிந்துங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்த பிறகு, என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் தேவன் மாற்றின பிறகு அந்தகாரமாய் நான் வாழக்கூடாது. முற்காலத்தில் நான் அந்தகாரமாக இருந்தேன், என் இஷ்டப்படி வாழ்ந்தேன், என் மாம்சம் சொல்கிறபடி நடந்தேன், பெருமையாக வாழ்ந்தேன், கசப்போடு வாழ்ந்தேன், வைராக்கியத்தோடு வாழ்ந்தேன், பகையோடு வாழ்ந்தேன், விரோதத்தோடு வாழ்ந்தேன், எல்லாமே எனக்குள்ள இருந்தது. இப்பொழுதோ நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் நடந்து கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தீமையே செய்து செய்து பழகியாச்சு. பழக்க தோஷம், போராமப்பட்டது பழக்க தோஷம், கசப்பு வச்சு பழகிடுச்சு, விரோதம் வச்சு பழகியாச்சு. இப்படியே பழகி பழகி என்ன ஆச்சுன்னா அதுதான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் நன்மை செய்ய பழகணும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய பழகுங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சில பேருடைய சுபாவம் மாறாமலே இருக்கு. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஏன் நிறைய பேர் ஆண்டவரோடு நடக்க முடியலை? ஏன் ஜெபத்துக்கு செவி ஆண்டவர் கேட்க மாட்டேன்றாரு? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலை? ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியலை? ஏன்னா தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு அவரை நம்ம பின்பற்றலை. நம்ம எனக்கு பிரியமான காரியம் நடக்கணும், என் இஷ்டம் நடக்கணும், என் விருப்பம் நடக்கணும், எனக்கு விருப்பமானதெல்லாம் நான் ஆண்டவர் செய்யணும், சுயநலமாக பின்பற்றுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பிரியமானதை செய்வது தான் நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நீங்கள் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்களேன், உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னே ஆண்டவர் செய்வார். ஆமே, நீ வரமாட்டது பார்த்தீங்களா? அவருக்கு பிரியமா வாழ்வதுதான் உங்க நோக்கம், அவருடைய சித்தம் செய்வது தான் உங்களுடைய எண்ணங்கள். நான் ஆண்டவரே எனக்கு எல்லாம் நிறைய தேவைகள் இருக்குது, கவலைப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனா அதை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கு பிரியமா வாழ்வதை பற்றி தான் கவலை, உங்க சித்தம் செய்வதை பற்றி தான் எனக்கு கவலை. கவலைப்படாதுன்னு இருங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. எதுக்காக கவலைப்படாதீங்க? இந்த உலக காரியங்களுக்கு கவலைப்படாதீங்க, ஆனா கவலைப்படுங்கள். எதுக்கு படுங்க? ஐயோ, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணுமே, ஆண்டவருடைய சித்தம் செய்யணுமே. ஆவிக்கேற்ற துக்கம் நமக்கு அவசியம். ஆவிக்குரிய துக்கம் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வது. அவருக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்யறேன், இதெல்லாம் என்னை விட்டு என்ன பண்ணணும்? நீங்கணும். நான் இப்ப என்ன பண்ணணும்? நன்மை செய்ய பழகணும். இந்த உலக மக்களை பார்த்து பார்த்து அவங்கள மாதிரியே வாழ்ந்து பழகியாச்சு. பழக்க தோஷத்துல சில தப்பெல்லாம் பண்றோம். இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனா தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு இந்த கண்டிஷன்ல இருந்து நான் எங்க வந்துட்டேன்? இப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு என்னை வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ என்ன பிசாசால நான் விட மாட்டேன். இப்போ என் மனசு என்ன ஆள விட மாட்டேன். இப்போ என்னுடைய மாம்சம் என்னை ஆள விட மாட்டேன். நான் என்ன பண்ணுகிறேன்? தேவன் என்னை ஆளுகை செய்வதற்கு என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். அதுதான் தேவனோடு க்ளோஸா நடப்பது. ஏனோக்கு போல எப்படி நடப்பது? எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு, எல்லா அநியாயத்தையும் செய்து கொண்டு, எல்லா அக்கிரமத்தையும் செய்து கொண்டு, திருட்டு உருட்டு பொய்யும் பித்தலாட்டம் எல்லாம் உள்ள இருக்குது. ஆனா பரிசுத்தமான மாதிரி வேஷம் போட்டுக் கொள்ளுகிறோம், பரிசுத்தவான்களை மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கண்டிஷனோட தேவனோடு நம்ம நெருங்கி வாழ முடியாது. ஏனோக்கு எல்லாம் வேற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உலகத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா எப்படி தேவனுக்கு பயந்து நடந்திருப்பான்னு பாருங்க. தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் என்ன பண்றான்? செக்யூர் பண்ணி கொண்டுவன். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டான். இந்த உலக மக்கள் எப்படி வேணா வாழட்டும், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வேன், அவருக்கு பிரியமானதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 85:13 நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 85:13 நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நீதி எல்லாம் சொல்லுங்க, நீதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதிமானா வாழுங்க, அநீதிமானா வாழாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அக்கிரமம் செய்யாதீங்க, பாவத்தை நிறுத்துங்க, அசுத்தமானதை செய்யாதீங்க. ஏன்னா நீங்க யார் கூட நடக்கிறீங்க? நான் ஏனோக்கை போல தேவனோடு என்ன பண்ணணும்? சேர்ந்து நடக்கணும்னு சொன்னா இந்த வசனம் சொல்லுகிறது 85ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனத்துல நீதி அவருக்கு முன்பாக செல்லுகிறது, அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே
நானும் என்ன பண்ணுவேன், நடப்பேன். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அப்ப நானும் என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் வாழணும். என்னுடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன், நானும் நீதியாய் நேர்மையாய் உலகத்தில் என்ன பண்ணணும், வாழணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். எப்படி ஏனோக்கால தேவனோடு நடக்க முடிந்தது? எல்லாரும் அநியாயம் பண்ணி கொண்டிருந்தாங்க, எல்லா அக்கிரமத்தில் உழண்டு கொண்டிருந்தார்கள், எல்லாம் பாவத்தில் அப்படியே மூழ்கி கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் இருளிலே பிரகாசிக்கிற விளக்காக பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவன் தான் ஏனோக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம். நல்லா புரிஞ்சுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வது அவசியம். என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வாழலாம், சும்மா இயேசுவை பேருக்கு சொல்லிக்கலாம்னா அது மிக மிக கொடுமை. அந்த நாட்களில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம் நாமத்தில் நாங்கள் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே, ஆலயத்துக்கு வந்தோமே, காணிக்க கொடுத்தோமே, தசமம் கொடுத்தோமே, எல்லாம் பண்ணோமேன்னுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போகல்னுவாரு, உங்களை தெரியவே தெரியாதுன்னுவாரு. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் சொல்றான், இங்க வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலங்களிலே நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும். அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமானால், ஏனோக்கை போல நான் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் மாற வேண்டுமானால், முதல்ல அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பெருமை, என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒழித்து விடுங்கள். கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், துர்குணங்கள், எல்லா கபடங்கள், எல்லா விதமான தீமையான செயல்கள். அப்பா பார்க்கும்போது எப்படி இருக்கணும், கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆண்டருக்கு முன்னால் பரிசுத்தமாய், என்னுடைய எண்ணம் பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டருக்கு சாட்சியா வாழணும். ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ நான் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, அவரை நான் துக்கப்படுத்தி பாவம் செய்தால் என் மேல ஏழத்தனையான சாபம் வந்துடும். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் தீந்துரும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா நல்லா புரிந்துங்க, தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துட்டார், உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளையா கொண்டு வந்துட்டார், இருளிலிருந்து இருந்து ஒளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். நான் தேவனுடைய பிள்ளையான பிறகு அவருக்கு பிரியமா வாழக்கூடிய பலனே எனக்கு கொடுக்கிறாரு, ஆலோசனையும் எனக்கு கொடுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன், அவர் ஆலோசனையை கேட்டு அவருடைய வழிகளிலே, அவருடைய அடிச்சுவடுகளிலே பரிசுத்தமா வாழ்வதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரோமர் 5:6 சொல்லுகிறது, ரோமர் 5:6. Thank you Jesus. 5ஆம் அதிகாரம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது, பலன் இல்லை, விழுந்து போன நிலை, ஆதாமுடைய சுபாவம், கரப்டட் பீப்புள். ஆனா இயேசு எனக்காக மரித்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அவர் பலனை கொடுத்துட்டார். பலனற்றவளா இருந்த போது அவர் பலன் எனக்கு வந்துருச்சு, அவர் பலனை கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த பலனை என்ன பண்ணணும், நான் பிரயோகிக்கணும். பிரயோகித்து அவர் பலத்துல பாவத்தை ஜெயிக்கணும், அசுத்தமான காரியங்களை ஜெயிக்கணும், அருவருப்பான காரியங்களை ஜெயிக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களை விடணும். பலன் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனையும் கொடுத்து ஆலோசனையும் கொடுத்து நீங்க பாட்டு பெக்க பெக்க பாவத்தோட போய் விழுந்து செத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான். சிம்சோனு கிட்ட வந்து பரிசுத்தாவின இறங்கின பொழுது 1000 பேர் அவனை சூழ்ந்து கொண்டாங்க. அவன் மேல பரிசுத்தாவின இறங்கினார், பலன் வந்துருச்சு. பலன் வந்த பிறகு கம்மன் நின்றுதானா இருக்கும், 1000 பேர் அவனை கொண்டு போட்டிருப்பாங்க. பலன் வந்த பிறகு அவன் எழும்பி செயல்பட்டான், பாவத்தோடு சண்டை போடுறான், உலகத்தோடு சண்டை போடுறான், பிசாசோட சண்டை போடுறான். அப்படியே பார்த்துக்கணும், வேடிக்கை பார்த்துன்னு இல்லை. நீங்களும் அப்படிதான். இந்த உலகம் பாவத்தால் நிறைஞ்சிருக்குது, பாவம் நம்மளை எதிர்க்குது, பிசாசு நம்மளை எதிர்க்கிறான், உலகம் நம்ம எதிர்க்குது. தேவ பலனை கொண்டு, பரிசுத்தாவியானுடைய பலனை கொண்டு, அவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை கொண்டு பாவத்தோடு சண்டை போடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவத்தை ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கணும். சும்மா விசுவாசம் விசுவாசம் உட்காந்துன கூடாது. வெளிப்படுத்தல் என்ன செய்தி? உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்ல. விசுவாசம் ஆரம்பம், முடிவு என்ன? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். விசுவாசம் கிரிகை இல்லாமல் இருந்தால் அது செத்ததா இருக்கும்.
அப்ப நான் விசுவாசின்னு சொல்லிட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தா, கிரியை செய்யாவிட்டால், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மள மாறி ஏமாந்தவங்க யாருமே கிடையாது. தேவ பலனை பெற்றுக்கொண்ட நாம், தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர் அல்ல. எத்தனை வாட்டி சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, இந்த வெளிச்சத்தின் இந்த மாம்சத்தின் படி நடக்காத, உலக மக்களை போய் நடக்காத. ஆனா நம்ம அப்படியே தான் இருப்போம். ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம், தீமை செய்தே பழகிட்டோம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புலியையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின இவர்கள் நன்மை செய்யக்கூடும். ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் மாறணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். அந்த காலத்து கிரியைகளை என்ன பண்ணும், விட்டு ஒழிச்சாதான் ஏனோக்கை போல தேவனோடு நான் நடக்க முடியும். வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும். இன்னைக்கே கர்த்தரிடத்தில் போங்க, வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. என்னெல்லாம் ஆண்டு உணர்த்துறாரோ அதெல்லாம் அறிக்கை எடுங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆபத்து வந்த பிறகு கத்தி கூச்சல் போட்டு பிரயோஜனம் இல்லை. வெள்ளம் வருவதுக்கு முன்னாடி நீச்சல் கற்றுக்கோ, வெள்ளம் வந்துட்ட பிறகு நீச்சல் கற்றுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் பெரிய ஆபத்து வருகிறது, ஆபத்து காலம் வருகிறது. அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க, தப்புவிக்கப்படுவார்கள். அவருடைய பிள்ளைகளை மாத்திரம்தான் அவர் காத்துக்கொள்வார். அதனால தான் இப்பவே கூப்பிடுறாரு. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வது போல எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். என் கூட வந்துருங்க, ஏனோக்கு போல என் கூட வந்து என்னோடு சேர்த்து கொள்ளுங்கள், ஏனோக்கு போல என்னோடு கூட நடங்க. இல்லை இல்லை, நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், பாவத்திலே வாழ்வேன். நான் சும்மா கிறிஸ்தவன்ற பேரை வச்சுக்குவேன், நான் ஒரு பைபிள் எடுத்துக்குவேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் வொர்ஷிப் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். உன் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்றார் ஆண்டவர். உன் ஆராதனை கேட்கவே மாட்டேன்றார். உன் பண்டிகை எனக்கு என்னத்துன்னு கேட்குறார். உன் பலி எனக்கு என்னத்துக்கு? ஆண்டவருக்கு தேவை என்னது? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கும். பாவத்தில் வாழ்வது ஆண்டவருக்கு ஒருபோதும் அவர் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் பலனற்றவர்களாக ஒரு காலத்தில் இருந்தோம். நமக்காக ஆண்டவர் மரித்து என்ன பண்ணிட்டார், அவருடைய நீதியின் பலனை நமக்கு தந்திருக்கிறாரு. எதுக்கு? ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்லுவார், உனக்காக ஏன் நான் மரித்தேனே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு. உனக்காக நான் எதுக்கு சாகணும்னு, உனக்காக செத்து பிரயோஜனம் இல்லை, உனக்காக ரத்தம் சிந்தி பிரயோஜனம் இல்லை, நீ இன்னும் பாவத்திலே இருக்கிறாய். இருமனம் உள்ளவர்களே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், பாவிகளே கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் முழு மனதோடு என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15:5, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. அதே யோவான் 6:44, என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் வரக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்குது, பிதாவினிடத்தில் சேரக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை பற்றும் விசுவாசம், அவரில் நிலைத்திருந்தால் கண்டிப்பா நம்ம கனி கொடுப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இன்னைக்கு கனி இருக்குதா உங்களிடத்துல? அன்று சொல்றாரு, போலி கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவங்க. எல்லாம் சொல்லுங்க, போலி கிறிஸ்தவங்க உண்மையான கிறிஸ்தவங்க. இந்த போலி கிறிஸ்தவங்க யாருன்னா கனியே இருக்காது. பைபிள் சொல்லுது, அவர்கள் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அப்ப நாம உண்மை கிறிஸ்தவர்களா இருந்தா என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும்னா அதுக்கு முதல் காரியம் என்ன, அவரில் நிலைத்திருக்கணும், அவரை சார்ந்து வாழணும், அவருக்கு பிரியமா வாழணும். அப்பதான்
அவருடைய பலனை பெற்று இந்த உலகத்தில் பாவத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோடும் நம்ம போராடி ஆண்டவருக்கு உண்மையாக வாழும்போது, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்போது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது உலக ஆசை, பண ஆசை, பெருமை இதெல்லாம் வேரோட குழி தோண்டி பொதிக்கணும். அது வரும், அது மாம்சத்தில் வரும். பண ஆசை வரும், பொருளாசை வரும், உலக ஆசை வரும், பெருமை வரும். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த தேவை எனக்கு இருக்குது, இந்த தேவையை சந்திங்க. நான் பண ஆசையினால கேட்கல, ஆனால் பணம் எனக்கு தேவை, அதனால கேட்குறேன் அப்படின்னுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேணுன்றதுக்காக கேட்கல, ஆண்டவரே தேவை இருக்குது அதனால கேட்குறேன். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆனால் அதையே மோகம் வைத்துக்கொண்டு, அது பின்னால் ஓடிக்கொண்டு, அதையே பெருசாக நினைத்து கொண்டு, அதன் பின்னாடியே 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 பேரை நீங்கள் ஆராதிக்க முடியாது. உலக பொருளையும் தேவனையும் ஒன்றாய் வைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்றது கர்த்தருக்கு தெரியும். தேவைன்னா கண்டிப்பாக தருவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அது மேலே ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாங்களாம், விலகி போனார்கள். நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் மேலே தான் ஆசை வைக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ரொம்ப பேராசைலாம் இல்லை ஆண்டவரே, பணம்லாம் எனக்கு அது மேலே மோகம் வச்சு நான் வரல, ஆனால் என் தேவை இருக்குது ஆண்டவரே. நீங்கள் தேவைகளை என்ன பண்ணுவீங்க, சந்திப்பீர். என் தேவைகளை சந்தியும், கண்டிப்பாக சந்திப்பார். ஆண்டவருக்கு அது பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் கடவுளை தேடுறதே, ஆண்டவரை தேடுறதே பணத்துக்காகத்தான். நம்ம பிரசங்கியார அப்படி சொல்லிடுறாங்க, உன்னை கடவுள் கோட்டீஸ்வரன் ஆக்குவார், உன்னுடைய தேவைகளை, உன் பணத்தை உனக்கு தருவார், பொருளை தருவார். அது பின்னாடி ஓடாத. அது ரொம்ப முக்கியம் இல்லை. நீ இவரை தேடு, அது தானா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள நடக்கணும், அவருக்கு பிரியமா நான் வாழணும்னு விரும்புங்க. இவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு கூட கொடுப்பார், எக்ஸ்ட்ராவே கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அது மேலே உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. உனக்குள்ள போராமை வராது, உனக்குள்ள பெருமை வராது, உனக்குள்ள பகை வராது, உனக்குள்ள கசப்பு வராது, உனக்குள்ள வைராக்கியம் வராது, இதெல்லாம் வராது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கை போல தேவனோடு நான் நெருங்கிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய நிலைமையை நான் நன்கு அறியணும். அன்று சொல்றாரு, இப்படிலாம் இருக்கிறபடினால் வெளிப்படுத்தல, நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து உணர்ந்து மனம் திரும்பு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம், நம்மளை நாம நிதானித்து அறிவோம். என் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, நான் ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறேன்னா, இல்லை உலகத்து பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா, இந்த உலக ஆசைகள் என் மனசில் ரொம்ப இருக்குதா, எனக்குள்ள பெருமை இருக்குதா, எனக்குள்ள கசப்பு இருக்குதா, எனக்குள்ள வைராக்கியம் இருக்குதா, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும், நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பதற்கு ஒரே காரியம் என்னன்னா, நான் என்ன நிலையில் இருக்கிறேன், எல்லா பாவங்களையும் அறிக்கையிடணும். எல்லா தப்பான விஷயம் ஆண்டவர் நம்ம உணர்த்துவார். அது எல்லாத்தையும் ஆண்டவரை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஏன்னா பாவம் கண்டிப்பாக அதனுடைய விளைவை கொண்டு வரும். 3 மாதம் வேலையும், 6 மாதம் வேலையும், 1 வருஷம் வேலையும், சிலதெல்லாம் ரொம்ப லேட்டாக கூட வேலையும். ஆனால் எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோ பெருசாக விளைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போவே சரி பண்ணிட்டா தெய்வ கிருபை நம்ம மேலே இருக்கும், தேவனுடைய தயவு நம்ம மேலே இருக்கும். நம்ம அவர் கூடவே வாழலாம், அவரோடு நடக்கலாம், ஏனோக்கை போல ரொம்ப நெருக்கமாக அவரோடு கூட இருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் எழுந்திருந்து இந்த மாலை வேளையில் நான் ஆண்டவரோடு கூட ஏனோக்கை போல சஞ்சரிக்க நான் விரும்புகிறேன். நான் ஆண்டவரோடு கூட நடக்க விரும்புகிறேன். என் நிலைமையை நான் உணர விரும்புகிறேன். ஆதலால் நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று உணர்ந்து மனம் திரும்பு. இந்த மாலை வேளையில மனம் திரும்பு. பாவத்தோடு வாழ்வதை கர்த்தர் விரும்புவதில்லை.
நீ பாவத்திலேயே ஜீவிப்பதை கர்த்தர் விரும்புறதில்லை. பாவம் அதன் விளைவுகளை கொண்டு வரும். பாவம் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே கடந்த நாட்களிலே அறியாமல் தெரியாமல் ஆண்டவரே என் பலவீனத்தில் நான் பாவம் செய்திருந்தால் எல்லா பலவீனங்களையும் தேவன் மாற்றி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் அவமாய் போகாதபடி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்க. நான் அவமாய் போகாதபடி என்னை மட்டாய் தண்டிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தினால சீர்கெட்டு நான் போய்விடாதபடி ஆண்டவரே, பாவத்தினால பாவத்தினுடைய வஞ்சனையினால நான் சீர்கெட்டு போகாதபடி ஆண்டவரே, ஒருவேளை போஜனத்துக்காக, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களுக்காக, ஓ ஹல்லேலூயா, ஒருவேளை சிற்றின்பம் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துவிட்ட சீர்கெட்டவனாகிய ஏசாவை போல நான் இராதபடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை சீர்திருத்தும் ஆண்டவரே. நாம் ஆண்டவரே உம்மிடத்தில் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிருங்க ஆண்டவரே. எங்களுடைய பெருமைகளை மன்னிங்க, எங்களுடைய கர்வங்களை மன்னிங்க, எங்களுடைய கர்த்தாவே மாம்சத்தின் இச்சைகள், கிரியைகள், பெருமைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள், என்னெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவரே நீங்க உணர்த்தினாலும் கூட ஆண்டவரே உமக்கு செவிசாய்க்க மனதில்லாமல் இந்த உலக மனுஷர்களைப் போல ஒத்த வேஷம் தரித்து உலக மனிதர்களைப் போல நான் ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே என்னுடைய சொந்த வழியில நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்களோடு கூட சேர்ந்து ஏனோக்கை போல நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கிய உறவை கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு ஆண்டவரே நீதியின் பாதையில நீர் என்னை நடத்துகிற தேவனப்பா. ஓ நீதி உம்முடைய அடிச்சுவடுகளில் எங்களை கொண்டு வந்து உம்முடைய அடிச்சுவடுகளில் எங்களை நிறுத்துவே ஆண்டவரே. நாங்கள் நீதிமான்களாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் எங்களுக்கு உணர்த்துங்க. இனி ஒருபோதும் அதை செய்யாதபடி அதை விட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம். ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க. உன்னை நீதி விளங்க அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை கடந்த நாட்கள்ல செய்த ஆண்டவரே பாவத்தினால இந்த நாட்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில விளைகின்ற எல்லா பாவத்தினுடைய ஆண்டவரே விளைவுகளையும் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆவியிலே ஆண்டவரே நிறைந்த ஆவியின் கனிகளை கொடுக்கின்றவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா பொருளாசை, பண ஆசை, உலக ஆசை, மாம்ச இச்சைகள் எல்லாம் வேரோட சபை விட்டு ஒழியட்டும், ஜனங்களை விட்டு ஒழியட்டும், எங்களை விட்டு ஒழியட்டும். எங்களை சுத்திகரியும், ரத்தத்தாலே கழுவும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். சாட்சியாய் வாழ உதவி செய்யும். நல்ல கனி கொடுக்கின்ற மரங்களாய் எங்களை மாற்றும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.